நேத்து நேஷனல் லெவல்லே போயிட்டு புல்லப்ல பிரிச்சு மேஞ்சாச்சு. இன்னைக்கு நமக்கு டிப்ஸ் டே. இதுதான் காம்படிஷன் சீரிஸோட கடைசி பகுதி. சோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு முதல் கேட்டகரியா பாப்பா பிரவீனோட அட்வான்ஸ் மேல் எண்டுரன்ஸ் நடந்துட்டு இருந்தது. உண்மையிலேயே நண்பர்களே இந்த போர்டை பாருங்க. அதுவும் அந்த அன்ப்ரோக்கன் சர்க்யூட்லாம் இருக்கு தெரியுமா, உடம்ப கொயிங்கன்னு ஆகிரும். இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு அங்க இருக்க நிறைய பேர் 8 to 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. சில பேர் நல்லா கம்ப்ளீட்டே முடியல. ஆனா நம்ம மச்சான் மார்டின் 5 நிமிஷத்துல இன்னும் முடிச்சான். முடிச்சது மட்டும் இல்ல, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபையும் ஆயிருக்கான். சூப்பர் மேட்ரு. இது முடிச்சுட்டு ஃப்ரீ ஸ்டைலுக்கான டாப் 8 நடந்தது. ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு இன்டர்நேஷனல் அத்லெட் வந்து கம்ப்ளீட் பண்ணி பாக்குறேன். ஒரு ஸ்பெயினா இந்த ஊருன்னு தெரியல. அது முடிச்சுட்டு ஸ்டாட்டிக்கான டாப் 8 நடந்தது. ப்ரோ என்ன ப்ரோ தலையில நின்று கம்பி மேல காலை விரிச்சு பறகுறாருன்னு நீங்க நினைக்கலாம். இதோ பாருங்க ஒருத்தர் காலை ஒட்ட வச்சும் பறகுறாரு. கண்டிப்பா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது இந்த பிளான்ச்சை பிடிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பாப்போம். இதுக்கு அடுத்ததான் மேக்ஸிமம் மசில் அப் யாரு பண்றான்னு ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்க. அதுல பாப்பா பிரவீன் 15 16 போட்டு வின்னிங். அடுத்தது என்னோட கேட்டகரி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடின சவால் மணாலில இருந்து மஜாவா என்ட்ரி குத்துக்கிறாரு. ஆக்சுவலி இந்த மலைப்பகுதியெல்லாம் ஓப்பனா இருக்கிறதால காலையில வெயில் அடிச்சா சுளின்னு டைரக்டா மூஞ்சில ஒளியும். அதையும் மீறி இவ்வளவு கலரா வந்திருக்காருன்னா ஏதோ ரகசிய சன்ஸ்கிரிட் போடுறான் பையன். சரி ஓகே ஓகே, இப்போ டிப்ஸுக்கான கதைக்கு போவோம். நான் வாதியார் கிட்டே என்னோட பழைய பேரான 75 கொடுக்குறேன். வாதியார் ஃபர்ஸ்ட் நீ 65 ஒரு ரெப்பு போட்டு காமி அப்பதான் நம்புனாரு. போட்டேன், அப்ரூவல். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு 75 கிலோ கொடுத்தேன். செம்ம நீட்டா போச்சு. அடுத்ததான் நம்ம காம்படிட்டர்ஸ்லாம் எவ்வளவு போடுறாங்கன்னு அப்படியே கண்ணு விரிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இவங்களாம் அவங்க ஃபர்ஸ்ட் கால்லேயே 95 கிலோ போடுறாங்க. திடீர்னு ஒருத்தர் என்னன்னா 115 கிலோ போடுறாரு. எனக்கு இந்த காம்படிஷன்ல கிடைச்ச அட்வான்டேஜ் நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்த வெயிட் தான். ஏன்னா இவங்களாம் 65 75 வெயிட் இருக்காங்க. நம்ம தான் 61 ஆச்சே. அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு 80 கிலோவே என்னோட புது பிஆர் தான். 82.5 குத்தேன். அது எவ்வளோ நல்லா போச்சு. இதை நம்பி மூணாவது அட்டெம்ப்ட்டுக்கு டீசெண்டா 5 கிலோ இன்க்ரீஸ் பண்ணி 87.5 கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆணவத்தில் தான் அதிகம்ன்ற கதையா 90 கிலோ கொடுத்துட்டேன். நூல் இலையில, அதாவது அந்த கரடி நூல் இலையில போயிட்டு ஃபெயில் ஆயிட்ட நண்பர்களே. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. வின்னருக்கு நான் சொன்ன மாதிரி டிப்பு சின்ன இது ரெண்டுத்தோட டோட்டலையும் அவங்க பாடி வெயிட்ல போட்டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்னு ஒரு ஸ்கோர் எடுத்துட்டு வருவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாருங்க, 65 பாடி வெயிட்ல 187.5 கிலோ வெயிட் லிஃப்ட் பண்ணி அவரோட RAS பாயிண்ட் 44.7. ரெண்டாவது பிளேஸ் 54 கிலோ பாடி வெயிட்ல 150 கிலோ லிஃப்ட் பண்ணி அவரோட RAS பாயிண்ட் 40.5. மூணாவது பிளேஸ் அதே 187.5 கிலோ, பட் அவரோட பாடி வெயிட் 76 அவரோட RAS பாயிண்ட் 38.88. ஆனா மூணாவது பிளேஸ்ல லோக்கி மேன் வந்திருக்க வேண்டியது நண்பர்களே. எனக்கும் அவருக்கும் ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். நான் மட்டும் அது பாய் அந்த 90 கிலோ கொடுக்காம 87.5 which is ஈஸியா போயிருக்கும். அதை கொடுத்துருந்தா நான் தேர்ட் பிளேஸ். எனக்கு ஒரு மாதிரி ஏத்துக்கவே முடியல, கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா இந்த காம்படிஷனுக்காக மென்டலியும் சரி பிசிக்கலியும் சரி ரொம்ப டெடிகேட்டடா ப்ரிப்பேர் ஆன. எதுக்கும் நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஒரு 4-5 பாயிண்ட்ல தோத்து இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பாயிண்ட் அதுவும் அதை நம்ம போட்டுக்கலாம் 87.5. அதை போடாம என்னடா இது. என்னால இந்த தோல்வியை ஏத்துக்கவே முடியல. நைட்டு 12 மணிக்கு தான் பஸ் போட்டுருந்தேன். அதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த அரை மணி நேரத்திலே ஊருக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டேன். ஒரு சைட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லாம் டாப் 10 குள்ள வந்தாலே சூப்பர் அப்படின்னு நினைப்பேன். பட் இப்போ நேஷனல் லெவலில் போயிட்டு 4th பிளேஸ் வந்ததே வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது. அப்போ என்ன தூக்கி நான் போடியம்ல கன்சிடர் பண்ணுற அளவுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். பட் என்ன பண்றது, விடுங்க. முடிவெடுட்டு போனா 3வது பிளேஸ் வரும்ன்ற பழமொழிலாம் போய் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.